Hi friends, welcome to Sue Smart Workshop. இன்னைக்கு வந்து princess cut வச்சு blouse ஓட cutting எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். So இது வந்து chest measurement 40 இருக்கு. 40 measurement வச்சு blouse cutting பார்க்கலாம். So நான் full measurement இங்க இருக்கு. இந்த measurement வச்சு நான் காமிக்கிறேன். என்னோட channel first time பார்க்குறீங்கன்னா like பண்ணி subscribe பண்ணிக்கோங்க. Regular updates உங்களுக்கு கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா friends and familyக்கு share பண்ணுங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பேக் பார்ட் கட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் அனிவனாக இருக்கிற பார்ட் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் லென்த். ஸோ ஃபுல் லென்த் வந்து 13 inches இருக்குது. ஸோ நான் 13 inchesக்கு ½ inch பாட்டமில் வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு 13 inches நான் மார்க் பண்ணிக்கிறேன். இது 13 inchesக்கு மார்க் பண்ணிட்டு இது வந்து 5.5 inchesக்கு மார்க் பண்ணிருக்கு. ஸோ ஆர்ம் ஹோலுக்கு நான் கால்குலேஷன் நான் சொல்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆர்ம் ஹோல் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இருக்கும். இப்போ செஸ்ட் மெஷர்மெண்ட் 40 இருக்குது. ஸோ டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு நான் 10 inchesக்கு மார்க் பண்ணிக்கிறேன். வேஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து 32 இருக்குது. 32 டிவைடட் பை 4 பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மார்க் போட்டுக்கோங்க. ஸோ டிவைடட் பை 4 அதுக்கப்புறமா 1 inches டாட் வைக்கிறதுக்காக இப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இது வந்து ரெடி மெஷர்மெண்ட். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஸ்டிச்சிங்காக 1.5 inches to 2 inches வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர் மெஷர்மெண்ட் வந்து நான் 13 எடுத்திருக்கேன். 13 இருக்கிறதுனால half of 13 6.5 வருது. ஸோ 6.5 நான் எக்ஸாக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் மெஷர்மெண்ட் இது எடுக்கும் போது எக்ஸாக்டாக உங்களுக்கு 16 inches இருந்தது. ஸோ நான் டீப் நெக் வைக்கிறதுனால 3 inches மைனஸ் பண்ணி நான் வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாமல் பர்ஃபெக்டாக உட்காரும். இப்போ வந்து நெக்கோட விட்த் அண்ட் ஷோல்டர் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 2 inches மட்டும் தான் வச்சுருக்கேன். ஸோ 3.5 inches வரைக்கும் உங்களுக்கு நெக்கோட விட்த் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஷோல்டரோட நெக்கோட லென்த் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 9 inches ஷோல்டரோட மெஷர்மெண்ட்லேருந்து நெக்கோட டீப் வந்து 9 inches மார்க் பண்ணிவிட்டு நான் ரவுண்ட் ஷேப் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணாலும் நீங்கள் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கர்வ் வந்து ப்ராடாக வேணும். அதனால நான் இந்த மாதிரி கர்வ் வச்சுட்டு ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நீங்கள் ஆர்ம் ஹோல் ஷேப்புக்கு இப்படி வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் மார்க் பண்ணிக்கிறீங்கன்னா ஃப்ரீ ஹேண்டில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு நான் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ஆர்ம் ஹோலில் 15.5 இருக்குது. ஸோ half of the 15.5 வந்து 7.75 வருது. அந்த மாதிரி வச்சு நீங்கள் ஷேப் கொடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்க பேக் மார்க்கிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பைப்பிங் கொடுக்கறதுனால மார்க்கிங் மேலேயே நான் கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபேஸிங் கொடுக்குறதா இருந்தால் ஒரு 1/4 inchக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஷேப் மார்க் பண்ணிக்கணும். பைப்பிங் விட்டுறதா இருந்தால் ஸோ அதுக்கு மார்க்கிங் மேலேயே வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இங்கே ஷோல்டர் வந்து ½ inchesக்கு இப்படி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க.
இப்போ ஆல்ரெடி நம்ம சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம், அதனால வந்து அதுக்கு மேலேயே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆர்ம் ஹோல் வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ இருக்குன்னு. பாருங்க, எனக்கு எக்ஸாக்டாக வந்திருக்கு. செவன் அண்ட் ஹாஃப் இருந்ததுன்னா 15 இருக்கும். இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுங்க வந்துச்சுன்னா அப்போ 15.5 உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இங்கே வந்து ரெடிக்காக நாச் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டிச்சிங் நம்ம பண்ணும்போது கரெக்டாக வரும் அது மெஷர்மெண்ட்டு. பாருங்க, பேக் கட்டிங் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் கட் பண்ணலாம். ஃப்ரண்ட் ஓப்பன்ன்றதுனால நான் ஓப்பன் சைட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட் கூட எடுத்து வச்சுருக்கேன். அதனால நான் மார்க் பண்ணிவிட்டு அப்பெக்ஸ் பாயிண்ட் எல்லாம் மெஷர்மெண்ட்டு பண்ணி எடுத்து வச்சதுனால நான் எக்ஸாக்ட் எவ்வளோ மெஷர்மெண்ட் இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி நான் கட் பண்ண போகிறேன். நீங்கள் மெஷர்மெண்ட் எடுக்கல அப்பெக்ஸ் பாயிண்ட்டோட மெஷர்மெண்ட்டுனா அது எந்த மாதிரி நம்ம கேல்குலேஷன் பண்ணணும்னு எங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பேக் பீஸை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் எல்லாம் இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 1/4 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக நம்மளுக்கு வேணும். இப்போ நெக் அண்ட் தென் ஷோல்டர் எவ்வளோ இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் ஒரு மார்க் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் கட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டோட லென்த் வந்து எனக்கு ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் 10 இன்ச்சஸ்க்கு மார்க் போட்டுக்கிறேன். அப்பெக்ஸ் பாயிண்ட் டு பஸ்ட் எண்ட் ஆகிற பாயிண்ட் வந்து 14 இருக்குது. ஸோ 14 இன்னும் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்காக. அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைன் போட்டு ரெடியாக வச்சுக்கோங்க. இது வந்து 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்காக. இப்போ அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் நான் எடுத்துருக்கிறது 35 இருக்குது. ஸோ நான் 36 வச்சுக்கிறேன். அப்போ தான் பிரின்சஸ் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங் எல்லாம் போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் கிடைக்கும். 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். மிட் செஸ்ட் வந்து 40 இருக்குது. ஸோ அதனால 10 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் மார்க் பண்ணும்போது இந்த 1/2 இன்ச் நீங்கள் ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அங்கேருந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டாக வரும். அப்பர் செஸ்ட் அண்ட் மிட் செஸ்ட்டுக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ 4 இன்ச்சஸ் டிஃப்ரென்ஸ் வருது. அப்போ இந்த மாதிரி க்ராஸாக மார்க்கிங் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே அப்பெக்ஸ்லேருந்து சைடுக்கு 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணுறேன். இது ஆர்ம் ஹோல் ஷேப்பு ஷோல்டர் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா பேக்கில் வச்சு, அதே மாதிரி மார்க் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டோட மெஷர்மெண்ட், ஃப்ரண்ட் நெக்கோட மெஷர்மெண்ட் வந்து 8 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 8 இன்ச்சஸ்னால் 1/4 இன்ச்சு கம்மியாக வச்சு நான் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்டிச்சிங்க்கு அப்புறமா பர்ஃபெக்ட் ஆகிடும் அது மெஷர்மெண்ட்டு. மார்க்கிங் போட்டதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிளேஸ் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
இப்போ வந்து ஆர்ம் ஹோல் இதே மாதிரி ஷேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து ரவுண்ட் ஷேப்பு தான், அதனால நான் ரவுண்ட் ஷேப்பை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோல்ல இருந்து நீங்கள் 1/4 இன்ச்சுக்கு உள்ள இந்த மாதிரி மார்க் பண்ணணும் ஃப்ரண்ட் ஷேப் கொடுக்கறதுக்காக. பாருங்க, பேக் ஷேப்புக்கும் ஃப்ரண்ட் ஷேப்புக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ வந்து அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுட்டு டாட் ரெடி பண்ணிக்கலாம். இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுட்டு கிராஸாக அபெக்ஸ் பாயிண்ட்ல இருந்து ஒரு மார்க்கிங் போட்டுக்கோங்க. இப்போ ஆர்ம் ஹோல்ல இருந்து நீங்கள் 1 இன்ச்சஸ்க்கு பாருங்க, செஸ்ட் மெஷர்மெண்ட்ல இருந்து டாப் அண்ட் பாட்டம்க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருதுன்னு நம்ம பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற 2 இன்ச்சஸ் வந்து இங்கே டாட்டாக நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கஃப் வந்து பர்ஃபெக்டாக உட்காரும். பாருங்க, இப்போ 2 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்ம் ஹோல்லேருந்து 1 இன்ச்சஸ்க்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேப் கொடுக்கலாம். இங்கேருந்து வந்து நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். கார்னரில் வந்து நீங்கள் அபெக்ஸ் பாயிண்ட்டு பண்ணும்போது மார்க்கிங்கு நீங்கள் கர்வ் ஷேப் கொடுத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரும். பாருங்க, இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ இந்த டாட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களோட பஸ்டோட ஷேப் வந்து இந்த மாதிரி வரும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா. இப்போ சைடில் வந்து நான் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இங்கே 1/4 இன்ச்சு விட்டுருக்கிறது வந்து பிரின்சஸ் கட்டிங் வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக, இது வந்து சைட் ஸ்டிச்சிங்காக. நான் இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கட் பண்ண போகிறதில்ல, நான் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பேக் எப்படி கட் பண்ணீங்கோ அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 1.5 to 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஷேப் கொடுத்துக்கோங்க. ஆல்ரெடி பாட்டமில் வந்து நான் 1/4 இன்ச் ஆட் பண்ணியிருக்கேன், அதனால மார்க்கிங் மேலேயே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இங்கே நினைக்கலாம் க்ராஸாக மார்க் பண்ணியிருக்கோம், எப்படி நம்ம ஸ்டிச்சிங் போடுறதுன்னு. நீங்கள் வந்து இந்த கஃப் ஃபினிஷிங் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஏன்னா நம்ம டாட் வந்து கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதனால வந்து எந்த சேஞ்சஸுமே வராது, பர்ஃபெக்டாக இருக்கும். பாருங்க, இப்போ வந்து இந்த சைடில் இருக்கிற டாட் வந்து இந்த மாதிரி கர்வ் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு ஆர்ம் ஹோல் இன்னும் கொஞ்சம் ஷேப் கொடுக்குறதா இருந்தால், ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம், இங்கே 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்கில் போவோம், அதனால கொஞ்சம் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆர்ம் ஹோல் ஷேப் வந்து கொடுத்துக்கலாம். நான் இப்போ செக் பண்ணுற பாருங்க, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஷேப் கொடுத்துக்கலாம்.
பாருங்க இந்த மாதிரி வரும். இப்போ வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து லைனிங் இல்லை, ஸோ அதனால நான் வந்து அப்படியே கட் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ்ஸ் இப்படியே நீங்கள் டைரெக்டாக வச்சு கட் பண்ண முடியலன்னா பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை லைனிங் கொடுக்குறதா இருந்தால் லைனிங் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ளேஸ் பண்ணி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த மாதிரி கட் பண்ணோம் அதே மாதிரி தான் கட் பண்ணிக்கலாம். இப்போ இது 4 ஃபோல்டிங் வச்சு கட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் பேப்பர் கட்டிங்கை நான் காமிக்கிறேன் பாருங்க. 2 ஃபோல்டிங் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் சிங்கிள் ஸ்லீவ் கட் பண்ணுறதுனால 2 ஃபோல்டிங் காமிக்கிறேன். நீங்கள் 4 ஃபோல்டிங் வச்சுக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு 2 ஸ்லீவ்ஸ் கிடைக்கும். பாட்டமில் வந்து 2 இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஃபோல்டிங்காக விட்டுக்கணும். நம்ம லைனிங் கட் பண்ணுறதா இருந்தால் 1 இன்ச்சஸ் இல்லை 1/2 இன்ச்சு விட்டால் கூட போதும் பாட்டமில். இப்போ வந்து ஸ்லீவ்ஸோட லென்த் வந்து 10 இருக்குது. அதுக்கப்புறமா கேப் மெஷர்மெண்ட் வந்து 4 இன்ச்சஸ் நான் வச்சுக்கிறேன். 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிக்கலாம். 4 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்லீவ்ஸோட விட்த் இருக்குது. ஸ்லீவ்ஸோட விட்த் வந்து 10 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இங்கே இந்த மாதிரி லைன் போட்டு நம்ம ஆர்ம் ஹோலோட மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 15.5 இருக்குது எனக்கு. ஸோ half of that 15.5 வந்து 7.75 வருது. ஸோ அங்கே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு பாட்டம்லேருந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்லீவ்ஸோட ஷேப் கொடுக்கலாம். இந்த மாதிரி மார்க்கிங் போட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப் கொடுத்துக்கோங்க. இங்கே எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்காக விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இங்கே சென்டரில் நாச் போட்டுட்டு இப்போ ஃப்ரண்ட்கான ஷேப் கொடுக்கலாம். பாருங்க ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஆர்ம் ஹோலில் வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது, பர்ஃபெக்டாக வருதா. மார்க்கிங் கரெக்டாக போட்டு கட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபெக்டாக வரும். லைனிங் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் கிளாத் மேலே வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி லைனிங் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும், ஃபுல் வீடியோ பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும் எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து சேனலோட லிங்க் கொடுக்குற ப்ரீவியஸ் வீடியோங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்க. பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக் கட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் கட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே நாச் வந்து போடல, ஃப்ரண்ட்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டு அப்பர் செஸ்ட் அண்ட் தென்
மிட் செஸ்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ லைனிங் எல்லாம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா நான் நாட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். இப்போ நான் கட்டிங்க்காக விட்டுருக்கு, ஏன்னா 1/4 இன்ச்சஸ் நம்மளுக்கு ஸ்டிச்சிங்க்காக போகும் இல்லைங்களா, அதனால அப்படியே விட்டுருக்கேன் நான். எப்பவுமே நீங்கள் கட் பண்ணும்போது லைனிங் கிளாத் அண்ட் தென் மெயின் கிளாத்து 1/4 இன்ச் தள்ளி கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டிச்சிங் போட்டதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். எக்ஸாக்டாக கட் பண்ணாதீங்க எப்பவுமே. பாருங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்லீவ்ஸ் கூட அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோ. நான் பேப்பர் கட்டிங் பண்ணியிருக்கிறதுனால பேப்பரே வந்து மெயின் கிளாத் மேலே வச்சு நான் கட் பண்ணி காமிக்கிறேன். 2 ஃபோல்டு வச்சுட்டு ஸ்லீவ்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதே ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். எப்பவுமே நீங்கள் saree ப்ளவுஸ் கட் பண்ணும்போது அப்பர் செஸ்ட் அண்ட் மிட் செஸ்ட் ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ஸோ அப்பர் செஸ்ட் அண்ட் மிட் செஸ்ட் டிஃப்ரெண்ட் எதுவுமே இல்லாமல் இருந்தால் செஸ்ட் வந்து கம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்களோட கட்டிங் வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து ஸ்டிச்சிங் நல்லா வரும். பஸ்டோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே வந்து சென்டர் நாட்ச் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்லீவ்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பாட்டமில் ஃப்ரண்ட் பார்ட்டில் பெல்ட்டு கட்டிங் பண்ணணும். ஸோ பெல்ட்டுக்காக மெஷர்மெண்ட் வந்து நார்மலி செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குது, 40 இருக்குது. அதை டிவைட் பண்ணி நான் 10 இன்ச்சஸ்க்கு பெல்ட் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ விட்த் வந்து 2.5 இன்ச் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2.5 இன்ச்சஸ்க்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஷேப்பு. இது பாட்டமு. இங்கே வந்து ஃப்ரண்ட்டுக்கான ஷேப் ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு இப்படி ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. பாருங்க, ஃப்ரண்ட் பெல்ட்டுக்கான பீஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு லைனிங் கிளாத் அதே மாதிரியே வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. princess cut blouse cutting ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.